கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சார்ந்ததான தியானத்தில் நாம் இன்றைய நேரத்தில் தியானம் செய்ய இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு கொடுத்ததான 7 ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே இந்த வேளையில நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானம் செய்ய இருக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தூதனானவன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறான். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று இந்த வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். சொன்னதை செய்யற ஒருத்தர் இயேசு மட்டும்தான். இந்த உலகத்துல எந்த மனிதரும் சொல்லதை செஞ்சதில்லை. சொல்றதுக்கு மாறாதான் செய்வாங்க, அல்லது செய்யாம ஏமாற்றுவாங்க. அவருடைய தெய்வீக தன்மையில் பழைய ஏற்பாட்டுல இயேசு தம்முடைய தெய்வீக தன்மையில் வெளிப்பட்ட பொழுதும், புதிய ஏற்பாட்டில் அவர் மனித அவதாரத்தில் வெளிப்பட்ட பொழுதும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பொழுதும், இன்று வரைக்கும் தாம் சொன்னதை அப்படியே செய்பவர் நாம் சேவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சொன்னபடியே என்ன செஞ்சார்னா உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை பின்பற்றி வந்ததான சீஷர்களுக்கு பல மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதை பற்றி இந்த தியானத்தில் சுருக்கமாக நாம் தியானம் செய்வோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு முதலாவது காட்சி கொடுத்தார், அதாவது தரிசனம். ஆண்டவர் 33 ஆண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கடைசி 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அதற்கு பின்பு அவர் மிக கடூரமான நிலையிலே ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தினாலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடைந்தார். அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பிய இயேசு எந்த விதமான சத்தமும் இன்றி அப்படியே பிதாட்ட போயிடல. அப்போ அவர் உயிர் தெழுந்ததற்கு பின்பு இப்ப சீஷர்கள் பாத்தீங்கன்னா, இயேசுவோடு இந்த சீஷர்கள் பலவிதமான குழப்பத்தோடு, பலவிதமான பதற்றத்தோடு, கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தங்களுடைய எஜமானாகிய கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்ததான பயங்கரமான துக்கம் ஒரு பக்கம் இவங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் தங்கள் குழுவில் இருந்த 12 பேரிலே ஒருவன் மோசமான ஒரு மரணத்தை அவனே தேடிக் கொள்கிறான். இப்படிப்பட்ட பதற்றமான பயமான சூழ்நிலையிலே சீஷர்கள் அறைகளிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கிறதான எந்த விதமான தெளிவும் அவங்கள்ட்ட இல்ல. இந்த சூழல்ல அப்படியே இயேசு உயிர்த்தெழுந்து சத்தம் காட்டாம பிதாட்ட போயிருந்தாருன்னா, அவருடைய 33 ஆண்டு கால இந்த மனித அவதாரத்திற்கும் பாடுகளுக்கும் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தொடர்ந்து ஊழியர்கள் செய்ய வேண்டியதான அதாவது சீஷர்கள் செய்ய வேண்டியதான ஊழியங்களை பற்றியதான சரியான தெளிவை கொடுக்கும்படி ஆண்டவர் 40 நாட்கள் இந்த பூமியில் தொடர்கிறார். முதலாவது ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார், அதாவது தரிசனம் கொடுத்தார். இரண்டாவது, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். முதலாவது காட்சி கொடுத்தார், இரண்டாவது கடிந்து கொண்டார். கடிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டா, தம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இப்ப இந்த 11 பேரும் ஸ்திரீகள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற தகவலை ஓடி வந்த உடனே சொன்ன பொழுது அவங்க அதை நம்பல. அவங்க அவிசுவாசம் உள்ளவங்களா இருக்காங்க.
இருதய கடினம் உள்ளவர்களா இருக்காங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றியதான அந்த விவரங்களை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதுதான் ஆண்டவர் ஆண்டவர் கடிந்து கொள்ள காரணமா இருந்துச்சு. 3½ ஆண்டு கால ஆண்டுடைய ஊழியத்தில் பல சந்தர்ப்பங்களில் அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி மீண்டும் மீண்டும் சீசர்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார். குறிப்பாக மறுரூப மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வீக மகிமையடைந்தவராய் அங்கே நின்ற பொழுது, எலியாவும் அதே போல மோசேயும் அவரோட கூட தோன்றி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற பாடுகளை குறித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பெத்சாயிதாவின் திசையிலே இயேசு தான் கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கையிட்ட பொழுது கூட ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் பாவிகள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்ப பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் எழுந்திருக்காருன்னா அவர் மரணம் அடைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லியிருக்கார். அதை இப்ப என்ன செய்யல, அந்த சீடர்கள் விசுவாசிக்கல. ஆகவே ஆண்டவர் கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை கடிந்து கொள்கிறார். 3வது லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவு சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அவர்கள்ட்ட பேசிட்டே போறார், வழி எடுக்க பேசிட்டே போறார். வீட்டுக்கு போறாங்க, அங்கே அவர்கள் சேர்ந்து இணைந்து சாப்பிடும் பொழுது அவர் அப்பத்தை பிற்கிறார். அப்ப இயேசு என்று அவர்கள் அடையாளம் கண்ட உடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது என்று நாம் இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அவருடைய அந்த மேன்மையை காணும்படி சீஷர்களின் கண்களை திறக்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி சீஷருடைய கண்கள் திறக்கப்படவில்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உண்மையா திறக்கப்பட்டிருந்தா அந்த ஆணுடைய மகத்துவத்தை அவர்கள் புரிந்திருப்பார்கள் தானே. இப்ப எம்மாவு வழி முழுவதும் இயேசுவோடு இவர்கள் 2 பேர் பேசிட்டே வராங்க. ஆனா அவர் இயேசு என்பதை என்ன செய்யல, இவர்கள் பார்க்கவே இல்லை, புரிந்து கொள்ளவே இல்லை. அட்லீஸ்ட் இவருடைய தோற்றம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் தோற்றம் போலவே இருக்கிறது என்கிறதான அந்த கெஸ் கூட பண்ணல. வழக்கமா நமக்கு அறிமுகமான ஒருத்தரை போல இன்னொருத்தர் நம்ம பார்த்துன்னு வச்சுங்களேன், எனக்கு அறிமுகமான நண்பரை போல இவர் இருக்காரு நம்ம பேசுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட சிந்தை கூட உங்களுக்கு வரல. அந்த அளவுக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அளவிற்கு சீஷர்களிடத்திலே தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு அவருடைய கண்களை திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தபடியாக 4வது குறிப்பு, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்கிறார். சில பாட்டு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு என்ன செய்யறாருன்னா கட்டளை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களிடத்துல அவர் என்ன வேலை செய்ய வேண்டும் என்கிறதான பொறுப்பை ஒப்படைக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்ததான மாபெரும் கட்டளைகளாக சுமார் 14 குறிப்புகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் ஒரு குறிப்பு நான் சொல்றேன். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளை கொடுத்தார். மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்யும்படி கட்டளை கொடுத்தார். லூக்கா சுவிசேஷத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவராகிய இயேசு கட்டளை கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் மந்தையை, ஆடுகளை மேய்க்கும்படி கட்டளை கொடுத்தார். 4 குறிப்பு மட்டும் சொல்லியிருக்கேன். அன்பானவர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் இயேசுவின் மாபெரும் கட்டளைகள் என்கிற தலைப்பில் நாம் தியானம் செய்வோம். அப்போ சீஷர்களுக்கு என்ன செய்யறாருன்னா அவங்க என்ன செய்ய வேண்டும் என்கிறதான பொறுப்பை ஒப்படைக்கிறார்.
அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஊழியம் என்ன என்கிறதான அவருடைய வேலை என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு இப்ப சொல்லிக் கொடுக்கிறார். அதுல குறிப்பாக மத்தேயு 28:18-20 வசனங்களில் போய் என்ன செய்யுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இன்றைக்கு ஞானஸ்நானத்தில் பலவிதமான குளறுபடிகள், பலவிதமான வித்தியாசமான அணுகுமுறைகள் இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு எந்த நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கணும். மார்க்ல படிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஞானஸ்நானம் என்பது குழந்தைக்கு தரக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். விசுவாசம் எப்பொழுது வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும். ரோமர் 10 நாம படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கிறதான அந்த கட்டளையை சிசுகளுக்கு ஆண்டவர் தந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செஞ்சாரு? கட்டளை கொடுத்தார். அடுத்தபடியாக அதாவது 5வது குறிப்பு யோவான் சுவிசேஷம் 20:26 முதல் 29 வரைக்கும் உள்ள பகுதியில இப்ப தோமா என்ன செய்யறாருன்னா, முதல் முறை இயேசு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த அவர் தம்மை வெளிப்படுத்தின பொழுது தோமா அங்க இல்லை. அப்போ தோமாவுக்கு மீண்டுமாக தெளிவை கொடுக்கும்படி ஆண்டவர் மீண்டுமாய் தரிசனமாகிறார். இப்ப தோமாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ அதாவது யோவான் 20ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள் இருக்கு. நீ உன்னுடைய கையை நீட்டி என்னுடைய காயங்களிலே உன்னுடைய விரலை போடு, என்னுடைய விழாவிலே உன்னுடைய கையை போடு என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய காயங்களை காண்பிக்கிறார். அதிலே தோமா தன்னுடைய விரலை போட்டார் என்றும், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி ஆணுடைய அந்த மகத்துவமான உயிர்த்தெழுதலை தோமா விசுவாசித்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். இப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இயேசு உயிர்த்தெழும் போது அவருடைய தழும்புகள் ஏன் மறையவில்லை? அவருடைய மரண சரீரமானது மகிமையின் சரீரமாக மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த கைகளிலே அடிக்கப்பட்ட ஆணியின் தழும்பு, காலிலே கடாவப்பட்ட ஆணியின் தழும்பு, திறக்கப்பட்ட விழாவில் உள்ளதான அந்த ஈட்டியின் தழும்பு ஏன் அப்படியே இருந்தது? ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்போ ஒரு 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 எதிர்கால வெளிப்பாட்டை அல்லது பழைய ஏற்பாட்டு திருத்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் கடந்த 2000 ஆண்டுகளாக பலவீனர்களுக்கு, வியாதிக்காரர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாகவும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் தழும்புகள் அப்படியே இருந்தது. மற்றொரு விஷயம் இருக்கு. இப்ப ஒருவேளை இயேசு உயிர்த்தெழும் போது இந்த தழும்புகள் இல்லாமல் உயிர்த்தெழுந்திருந்தா இந்த தோமா கடைசி வரைக்கும் விசுவாசிக்காமலே போயிருப்பான். இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வர தோமா தான். அப்ப இந்தியாவுக்கு சுவிசேஷம் கொண்டு வர ஒரு ஆளே இல்லாம போயிருக்கும். ஆகவே அந்த தழும்புகள் அப்படியே இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், தன்னிகர் அற்றவர். இப்ப உதாரணத்துக்கு இந்த நாகமகன் குஷ்ரோகம் குணமடைகிறான். அவன் தண்ணீர்ல மூழ்கி எழும்பின பொழுது அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல ஆகிறது. அந்த பழைய இப்ப குஷ்டரோகம், தொழுநோய் சார்ந்த விஷயங்கள் இப்ப யாருக்கு இப்ப உள்ள தலைமுறைக்கு தெரியாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்பதாகவே தொழுநோயானது சமூகத்தை விட்டு மீண்டுமாய் அகற்றப்பட்டது, சுத்தமாய் அகற்றப்பட்டது முழுவதுமாய். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளவங்க நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம். இந்த விரல்கள், கை, அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விரல் எல்லாம் இல்லாம போயிடும். முகம் மிக விகாரமா இருக்கும். காலில் உள்ள விரல்கள், கையில் உள்ள விரல்கள் எல்லாம் இல்லாம போயிடும். அப்போ இந்த நாகமானுடைய நிலைமை அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் அவன் தண்ணீர்ல மூழ்கி எழுமின பொழுது அவனுடைய விரல்கள் எல்லாம் பர்ஃபெக்டா புதுசாயிடுச்சு, குழந்தை சரி மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கும் பொழுதும் அதுபோல ஒரு பரிபூர்ணமான சுகம் கொடுக்கிறார். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் உயிர்த்தெழும் போது அந்த தழும்புகள் மட்டும் அப்படியே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தழும்புகள் தான் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கண்டு கொண்டார். யோவான் 21:15. அதாவது சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்களை பார்க்கிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாய். 6வது குறிப்பு, கண்டு கொண்டார். இப்ப மற்ற சீஷர்களை காட்டிலும் பேதுரு இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறாரா என்பதை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு மற்ற சீஷர்களை விட பேதுரு தம்மை அதிகமாய் நேசிக்கிறாரா என்பதை கண்டுகொள்ள விரும்பினார். கடைசியாக யோவான் 21:1 முதல் 10 வசனங்களை படிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கரம் கொடுத்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? பேதுருவோடு கூட மீதமுள்ள 6 பேர், 7 சீஷர்கள் சேர்ந்து கடலுக்கு பழையபடி மீன் பிடிக்க போயிடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு அப்படியே விட்டுறல, மீண்டுமாய் கடற்கரையில அவர்களை சந்தித்து அவர்களுக்கு கடற்கரையிலே பொரித்த மீன்களை கொடுத்து அவளை மீண்டும் உணர்வுள்ள ஆக்கி என்ன செய்யறாருன்னா, தம்முடைய வழியில அவளை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்ப பல சந்தர்ப்பங்களில் பின்மாற்றம் அடைகிற, தடுமாற்றம் அடைகிற, மனக்குழப்பத்தில் இருக்கிறவர்களை இயேசு கரம் கொடுத்து மீண்டுமாய் தம்மண்டை சேர்த்து கொள்ளுகிறார். இவ்வளவு அற்புதங்கள் நடந்தும், இவ்வளவு வெளிப்பாடுகளை, தரிசனங்களை கொடுத்தும் இந்த பேதுருவும் சீஷர்களும் இப்படி அவருடைய வழியிலே போகிறார்களே என்று ஆண்டவர் சிந்திக்காமல் அவளை அப்படியே விட்டு விடாமல் மீண்டும் தம் அண்டைக்கு சேர்க்கிறார். இப்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு கொடுத்ததான 7 ஆசீர்வாதங்களை நாம் கவனித்தோம். முதலாவது, உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி கொடுத்தார். 2வது, கடிந்து கொண்டார். 3வது, கட்டளை கொடுத்தார். 4வது, கண்களை திறந்தார். 5வது, கற்றுக் கொடுத்தார். 6வது, கண்டு கொண்டார். 7வது, கரங்கொடுத்தார். இப்படிப்பட்ட 7 ஆசீர்வாதங்களும் கர்த்தரை விசுவாசித்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்டளை கொடுத்திருக்காரு. நமக்கும் நாம் அவரை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கும் கண்களை திறந்திருக்காரு, வசனத்தை புரிந்து கொள்ளும்படி, அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி நமக்கும் அவர் நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்காரு. நமக்கும் இயேசு கரம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் திகைத்து தடுமாறி வீழ்ச்சி அடைகிற நிலைமையிலே இயேசு கரம் பிடித்து நம்மை தூக்கிவிட்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இன்று வரைக்கும் அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட மகத்தான 7 ஆசீர்வாதங்கள் சிசுகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் உரியது என்பதை உணர்ந்து கர்த்தரை சேவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.